வாங்க ஒரு ரெசிபி பார்க்கலாம். வெல்கம் டு சில்லி குக். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மீன் குழம்பும் மீன் ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சின்ன வெங்காயமும் 4 பல் பூண்டும் சேர்த்து நான் வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்து வதக்கிக்கிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா பட்டை சோம்பு போடக்கூடாது. அதுக்கப்புறம் கருகப்பில் சேர்த்து நம்ம வதக்கின பிறகு 4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணி வதக்கிக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா மிளகா 4 சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 4 தக்காளி அரிஞ்சு அது கூடயே நான் வதக்கிக்கிறேன். இது வதங்கின பிறகு சூடாறின பிறகு மிக்ஸி ஜாரில் நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் பார்த்தீங்கன்னா அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை நல்லா ஃப்ரை பண்ணி வறுத்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மண் சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 4-5 எண்ணமும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நான் அதை வதக்கிக்கிறேன். அது வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட்டில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து அது உள்ளே சேர்த்துக்கலாம். அது நல்லா கொதித்து வர மட்டும் வெயிட் பண்ணிக்கலாம். இது கொதித்து வந்த பிறகு பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காய் அளவு நான் கரைச்சி வச்சுக்கிற புளி சேர்த்திக்கிறேன். புளி சேர்த்து நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் திரண்டு வந்துடுச்சு. அதில் நம்ம எடுத்து வச்சுக்கிற மீனை சேர்த்து ஒரு கொதி விட்டுக்கலாம். ஒரு கொதி வந்தோன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் மூடி வச்ச பிறகு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மீன் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், இஞ்சி பூண்டை பார்த்திங்கன்னா நான் இடித்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வெங்காயம் கருவேப்பிலும் சேர்த்து நான் இடிச்சுக்கிறேன். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம எடுத்து வச்சுக்கிற மீனில் சேர்த்துன பிறகு கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நான் லெமன் புழிஞ்சு விட்டுக்கிறேன். அதை நல்லா பார்த்திங்கன்னா மீனில் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா அப்ளை பண்ணி காய வச்சுட்டு நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணலாம். ஈஸியான ஃப்ரை ரெடி ஆயிரும். ரொம்பவே டேஸ்டியான மீன் குழம்பும் மீன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நம்ம டேஸ்ட் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் சில்லி குக்ஸ்.